எக்ஸல்ல கொடுக்கலாம். பட் எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் இப்போதைக்கு மேண்டேட்டரி இல்ல. இ இன்வாய்ஸ் தான் எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ்னு சொல்றோம். இப்போ இ இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 100 crore 500 crore பிசிடி ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர்லாம் லிமிட்லாம் இருந்தது. அதை இப்போ இந்த கொரோனா வந்ததுனாலையும் நம்ம போர்ட்டல் அப்டேட் ஆகாதனாலையும் அதை இப்போ கொஞ்ச நாளைக்கு தள்ளி கொண்டு போயிருக்காங்க. அதான் நான் டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு சொல்ற ப்ரொவிஷன் எல்லாமே பில் ஆஃப் சப்ளைக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது இன்வாய்ஸை பொறுத்தளவு ஒன்லி ரிஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும் தான் சார் இஷ்யூ பண்ண முடியும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண கூடாது. அது இல்லீகல் கலெக்ஷன் ஆயிடும். சரி, இன்வாய்ஸ்ல எத்தனை வகை இருக்கு? டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு, பில் ஆஃப் சப்ளை இருக்கு, கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் இருக்கு, செல்ஃப் இன்வாய்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை இருக்கு, ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் இருக்கு, சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் இருக்கு, ரிசிப்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர் இருக்கு, பேமெண்ட் வவுச்சர் இருக்கு. இது பூரா இதை பத்தி எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னே கீழே பார்க்க போறோம். இப்போ இதை பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்வாய்ஸை வந்து நான் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 சிஜிஎஸ்டி ரூல் 2017 எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ்ங்கிறத செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2வும் ரூல் 46 சொல்லுது. ஒன்லி டாக்ஸபிள் சப்ளை உள்ள நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த ரூல் செக்ஷன் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் இத செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 ரூல் 46 சொல்லுது. ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஏ ரூல் 53 சொல்லுது. யாரோ மைக் இது பண்றாங்க பாருங்க. அடுத்து பில் ஆஃப் சப்ளை செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் சி 49 சொல்லுது. இது மிஸ்டேக் ஆகுது. இல்ல நான் பேசுங்க. மீட் பண்ணி நான் பேசுங்க. அடுத்து ரிசிப்ட் வவுச்சர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் டி கிளாஸ் இ ரூல் 51 சாரி ரிசிப்ட் வவுச்சர் செக்ஷன் 31 கிளாஸ் 3 கிளாஸ் டி ரூல் 50 சொல்லுது. ரீஃபண்ட் வவுச்சர் செக்ஷன் 31 கிளாஸ் 3 சாரி சப்செக்ஷன் 3 கிளாஸ் இ ரூல் 51 சொல்லுது. செல்ஃப் இன்வாய்ஸ் ஆர்சிஎம் பர்பஸ் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் எஃப் ரூல் 46. பேமெண்ட் வவுச்சர் ஆர்சிஎம் பர்பஸ் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஜி ரூல் 52. டெபிட் நோட் கிரெடிட் நோட் ரூல் 53. ஐஎஸ்சி இன்வாய்ஸ் ரூல் 54. டெலிவரி சலான் ரூல் 55. கன்சால்டேட் இன்வாய்ஸ் ரூல் 46. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். முடிஞ்சதை பார்ப்போம், இல்லைன்னா இன்னொரு பார்ட்டா கூட பச்சுக்கலாம். சரி சார், இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு, பினான்சியல் இயர். நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம், இன்வாய்ஸ் நம்பர் பழைய சீரியல் நம்பரே கண்டினியூ பண்ணலாமா இல்ல புது சீரியல் நம்பர் போட்டு கண்டினியூ பண்ணணுமா? ரைட், குட் கொஸ்டின் சார். அதாவது இன்வாய்ஸை பொறுத்தல ஒண்ணுல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்கேயும் ரூல் செக்ஷன்ல சொல்லல. யூனிக்னு தான் சொல்லியிருக்கு. யூனிக்னா பெக்குலியர், பழைய நம்பர் டூப்ளிகேஷன் வரக்கூடாதுன்னு தான். பழைய சென்ட்ரலைசேஷன் ஆக்ட்லாம் ER1 ஃபைல் பண்ணும்போது எவ்ரி இயர் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு ப்ரொவிஷன். இப்போதைக்கு ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அதாவது நம்ம பழைய நம்பர்லயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒண்ணுதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்கேயும் சொல்லல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணா பெரிய கம்பெனினா அப்போதான் புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு டீலர் வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால ஒண்ணுல பண்றதுனாலும் பண்ணலாம், பழசுல கண்டினியூ பண்றதுனாலும் பண்ணலாம். ஆனா எதா இருந்தாலும் ஏப்ரல் 1 முடிவு பண்ணிடணும். முதல் 10 நாளைக்கு 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் போட்டு திருப்பி 11ஆம் தேதியில பழசுல கண்டினியூ பண்ணக்கூடாது. சோ இது அடுத்து இப்ப இஷ்யூ நான் இப்ப இஷ்யூ நான் சொல்றேன். இதுக்கு கொஸ்டின் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க கை தூக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். Smile is a registered person at Coimbatore. He is having head office at Coimbatore, branch office at Madurai. How the invoice are to be maintained? Smileங்கிறவரு ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூர்ல வச்சிருக்காரு, பிரான்ச் ஆபீஸ் மதுரையில வச்சிருக்காரு. அவர் இன்வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? யாராச்சும் தெரிஞ்சவங்க கேப்டனை விட்டுருங்க, கேப்டன் விட்டு மித்த ஆளுங்க கேப்டன் மௌன விரதம் சொல்லிருங்க. லீகல் டவுட்ஸ் மட்டும் அவர் கேட்கட்டும். இல்ல அவர் முகமூடி போட்டார். வள்ளியப்பன் சார் கேக்குறார். ஆமா சார், வள்ளியப்பன் சார் பண்றேங்கறா? வள்ளியப்பன் சார் மைக் சொல்லுங்க. வள்ளியப்பன் சார் இன்வாய்ஸ் வச்சுக்கலாம், தனித்தனி இன்வாய்ஸ் வச்சுக்கலாம் சார். ரைட், வெரி குட் சார். தனித்தனி இன்வாய்ஸ் வச்சுக்கலாம். அதை இப்படி சொல்லலாம். அவர் சொன்னது கரெக்டான ஆன்சர். பட் யூனிட் வைஸ் எந்தெந்த வள்ளியப்பன் சார் மைக்கை லாக் பண்ணி விடுங்க பெருமாள் சார். அதாவது
யூனிட் வைஸ் அந்தந்த யூனிட்டுக்கு தனித்தனியா வச்சுக்கணும். ஆனா டூப்ளிகேஷன் நம்பரிங் இருக்கக்கூடாது. இங்க மெயின்டைன் பண்ணது அங்க வரக்கூடாது. சப்போஸ் கோயம்புத்தூர் C1 வச்சுக்கலாம், மதுரைக்கு M1 வச்சுக்கலாம். பட் மதுரை இன்வாய்ஸையும் சேர்த்து கோயம்புத்தூர்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக டேர்ன் ஓவரை சேர்த்து ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ரைட். அடுத்த கொஸ்டின். Mr. Swamiji is a trader having turnover is less than 20 lakhs needs to sell his goods on proper invoice without GST registration. அவர் டர்ன்ஓவர் 20 லட்சத்துக்கு கீழே அவர் வந்து ப்ராப்பர் இன்வாய்ஸ் போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா GST-RC இல்ல. இதுக்கு லீகல்ல என்ன சார்? தெரிஞ்சவங்க மைக்க ஏசி சார் வந்திருக்கா. ஏசி சார் ஆன்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. டவுட் மட்டும் கேட்கட்ட ஏசி சார். கேப்டனை மௌன வரது சொல்லிருங்க, மித்தாளுங்க சொல்லட்டும். மிஸ்டர் சுவாமிஜி இஸ் trader having turnover is less than 20 lakhs needed to sell his goods on proper invoice without GST registration. யார் கைதுக்குள்ளே அப்புறமா இல்ல போயிடலாமா? சார் ஆன்சர் என்ன அப்படின்னா செக்ஷன் 31ல என்ன சொல்லுது? ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் கொடுக்கணும். இவர் அன்ரிஜிஸ்டர்ட். சோ இவர் கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான் கொடுக்க வேண்டும். டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது. கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா ஜிஎஸ்டி இல்லாம இருக்காங்க. சார் கொஞ்சம் மைக்க யாரு பாருங்க சார். இல்ல அவங்க ஸ்பீக்கரை கொஞ்சம் இது பண்ணி வைக்க சொல்லுங்க. ரைட். அடுத்த क्वेश्चन. Mr. Diamond is only dealing with only exempted goods. What is the type of invoice to issue? Sir answer சொல்லலாம். Mr. Diamond is only dealing with only exempted goods. What is the type of invoice to issue? தெரியலையா? சொல்ல அப்புறமா சார். இல்ல சொல்லு. ஓகே. ஆன்சர். அவரு பில் ஆஃப் சப்ளை ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா பில் ஆஃப் சப்ளை. ஏன்னா எக்ஸாம்டர் குட்ஸ் மட்டும் டீல் பண்ண வாய்ஸ் கேக்கல. கேக்குதா? இல்ல கேக்குது. எல்லாத்துக்கும் கேக்குது. கேக்குதா? கேக்குது. நீ கொஞ்சம் மைக்க அதாவது பில் ஆஃப் சப்ளை வந்து அவர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தான்னா பில் ஆஃப் சப்ளை. ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணா கமர்ஷியல் இன்வாய்ஸ். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட் வித்தால் GST-RC அவசியம் இல்லை செக்ஷன் 23ல. அதனால அவர் GST-RC வச்சிருந்தாருன்னா பில் ஆஃப் சப்ளை, GST-RC இல்லைன்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ். அடுத்து இன்வாய்ஸ்ல என்னென்ன இருக்கணும் மேண்டேட்டரியா? இது இருந்தா தான் இன்வாய்ஸ். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி GST ஆன் சப்ளையர். ரூல் 46ல சொல்லுது, யார் சப்ளை பண்றாரோ அவருடைய பெயர், அட்ரஸ், ஜிஎஸ் நம்பர் இருக்க வேண்டும். சீரியல் நம்பர், அதாவது இன்வாய்ஸ்க்கு சீரியல் நம்பர் இருக்க வேண்டும். மல்டிபிள் சீரியஸ் ஆல்பா நியூமெரிக்கல் கேரக்டரா இருக்கலாம். அதிகபட்சம் 16 சீரியலுக்கு மேல் போகக்கூடாது. ஏன்னா 16 டிஜிட் தான் GST-R1ல அக்செப்ட் பண்ணும். 16 டிஜிட் மேல போகக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ல ஐஃபன் டேஷ் ஸ்லாஷ் மட்டும் தான் எடுத்துக்கும். மித்த ஸ்பெஷல் கேரக்டர் போட்டா GST-R1ல எடுத்துக்காது. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ வாஸ் இன்வாய்ஸ் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ், ஜிஎஸ் நம்பர் ஆஃப் தி ரிசிபியன்ட். அன்ரிஜிஸ்டர்ட்னா ஜிஎஸ் நம்பர் தேவையில்லை. அன்ரிஜிஸ்டர்டா இருந்து 50,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஃபுல் அட்ரஸ் கொடுக்க வேண்டும். அப்புறம் HSN கோட், SAC கோட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி குட்ஸ் சர்வீஸ் இருக்க வேண்டும். குவாண்டிட்டி இருக்க வேண்டும். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இருக்க வேண்டும். அப்புறம் டிஸ்கவுண்ட் எது இருக்கா, அபேட்மெண்ட் இருந்தால் காமிக்க வேண்டும். ரேட் ஆஃப் டாக்ஸ், செஸ், CGST, HGST, UGST காமிக்க வேண்டும். அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சார்ஜ் காமிக்க வேண்டும். பிளேஸ் ஆஃப் சப்ளை ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் டாக்ஸ் வந்து நமக்கு CGST, HGST, IGST டிசைட் பண்ண முடியும். அட்ரஸ் ஆஃப் டெலிவரி, ஏன்னா இப்ப பில் டு ஷிப் டுவா இருந்தால் அட்ரஸ் ஆஃப் டெலிவரி இருக்க வேண்டும். RCM பேசிஸ் முக்கியம். சிக்னேச்சர் எடுக்க வேண்டும். சிக்னேச்சர் இல்லைன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் நிறைய கேஸ்ல இருக்கு சொல்றேன். அது யாரோட சிக்னேச்சர்னு சொல்லிருங்க. யாரு வந்து இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களோ சப்ளையரோ, அந்த சப்ளையர் ப்ரொப்பரேட்டர் தான் ப்ரொப்பரேட்டர் சைன். இல்லைன்னா ஆதரைஸ் சிக்னேட்டரி. நம்ம GSTல யாரோட சைன் ஆதரைஸ் சிக்னேட்டரி ஆட் பண்ணிருக்கணுமோ அவங்க தான் போடணும். அவங்க இல்லாம அக்கௌண்டன்ட், வேலை பார்க்கறவங்க, அவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் போட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம ப்ராப்பர் ஆபீசர் ஆடிட்லயோ இதுலயோ அவர் வந்து இது டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்வாய்ஸ் ஈக்குவல் டு பணம் மாதிரி. அதர் பார்ட்டி அது ITC எடுக்க போறாங்க. பணத்துக்கு ஈக்குவல், அவங்க கட்டுற பணத்துல கழிச்சுக்கு தான் கட்ட போறாங்க. இன்வாய்ஸ் இஸ் a valid document. சோ அந்த 72 மாசம் கண்டிப்பா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
அதனால கண்டிப்பாக அவங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க, ஜவுளி கடைன்னா அந்த பொண்ணுங்க, ஹோட்டல்னா சர்வர் சப்ளையர்லாம் கைது போடுறாங்க. அது தவறு. ஒன்லி டிஜிட்டல். அப்படி ஓனர் இல்ல வேற ஆளுக்கு சைன் பவர் கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்க வேண்டும். இதுல நிறைய காம்ப்ளிகேஷன் பின்னாடி வரப்போகுது. ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல. நான் கேஸ்ல நான் சொல்றேன் சார். அந்த 72 மாசம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது வந்து எந்த டேட்ல இருந்துங்க? 72 மாசம் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுல இருந்து கணக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா 17-18க்கு நம்ம டிசம்பர் 19 தான் ஃபைல் பண்ணோம். டிசம்பர் 19ல இருந்து 72 மாசம் சார். சார் இப்போ ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க குமார்ன்ட்டு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் இத மட்டும். இதோட 2 பாயிண்ட் என்னுடைய பர்சனல் ஒபினியன் 2 ஆட் பண்ணேன் சார். ENOE எரர்ஸ் அண்ட் ஒமிஷன் எக்ஸெப்டட்னு இருந்தா நாளைக்கு நம்ம கோர்ட்ல பாக்குறது ஈஸி. இன்னொரு பாயிண்ட் சப்ஜெக்ட் டு ஜூரிசெக்ஷன். சப்போஸ் நம்ம கோயம்புத்தூர் இருக்குன்னா சப்ஜெக்ட் டு கோயம்புத்தூர் ஜூரிசெக்ஷன் போடலாம். மெட்ராஸ்னா மெட்ராஸ்னு போடலாம். இப்படி போட்டா என்னன்னா நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த ரிசிபியன்ட் போய் அந்த ஊர் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாரு. சப்ஜெக்ட் டு ஜூரிசெக்ஷன் போட்டா நம்ம ஊர்ல கேஸ் போட்டு அவரை வர வைக்கலாம். பெருமாள் சார் क्वेश्चन கேளுங்க சார். இப்போ குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஜீரோ ரேட் சேல்ஸ்க்கு என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணனும்? அது பின்னாடி வருது, எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அடுத்து இந்த சிக்னேச்சருக்கு தான் போட்டிருக்கேன். சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் சப்ளையர் ஆர் ஆதரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க எலக்ட்ரானிக் இன்வாய்ஸா இருந்தால் டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவையில்லை. எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் இல்லாமல் மேனுவல் இன்வாய்ஸோ வேர்டுலயோ எக்ஸோ பிடிஎஃப்லோ போட்டீங்கன்னா இன்வாய்ஸ் போட்டாலும் சரி, பில் ஆஃப் இன்வாய்ஸ் சப்ளை போட்டாலும் சரி, கன்சால்டேட் இன்வாய்ஸ் போட்டாலும் சரி, சிக்னேச்சர் மேண்டேட்டரி. அப்படி சிக்னேச்சர் போடவில்லை என்றால் ஆதரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஆதரைஸ் சிக்னேட்டரி யாரோட சைன் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஆட் பண்ணிருக்கோமோ அவங்க தான் சைன் போட வேண்டும். அவங்க இல்லாம மத்தவங்க போடுவது அட்வைசபிள் இல்லை. சார் மைக்க கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார், டிஸ்டர்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இது, நாங்க ஆடியோ கிளாஸ் போட்டு ரொம்ப பேர் வாங்கியிருப்பீங்க. வாங்காதவங்க யாரு தேவைன்னா என்னையோ பெருமாளே கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது நாங்க 2 குரூப்பா போட்டிருக்கோம். குரூப் 1, குரூப் 2. குரூப் 1ல 10 சாப்டரும் குரூப் 2ல 9 சாப்டரும் கவர் ஆகுது. 600 ரூபாய் ஆடியோ மெட்டீரியலோட வாங்கின பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கும் தேவைன்னா என்னையோ பெருமாளே கான்டாக்ட் பண்ணலாம். ஆடியோ கிளாஸ் வாட்ஸ்அப்லயே அந்த ஆடியோ நீங்க எத்தனை நாள் திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு என்டையர் ஜிஎஸ் பெரும்பாலும் எல்லா ஜிஎஸ்டி சாப்டரும் 2 ஆடியோலையும் கவர் ஆயிடுது சார். திஸ் ஒரு பர்சனல். அடுத்தது மேனர் ஆஃப் இஷ்யூ இன்வாய்ஸ் as per section 31 subsection 1 subsection 2 read with rule 48. எப்படி மேனர் ஆஃப் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டும் இருந்தால் 3 சார். ஒரிஜினல் ரிசிபியன்ட், டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர், ட்ரிப்ளிகேட் ஃபார் சப்ளையர். சர்வீஸ் இருந்தா ஒரிஜினல் ஃபார் ரிசிபியன்ட், டூப்ளிகேட் ஃபார் சப்ளையர். ஏன்னா சர்வீஸுக்கு டிரான்ஸ்போர்ட் காப்பி இல்ல, அதனால 2. இது இல்லாம பழைய மாதிரியே பழைய வேட் மெத்தட் மாதிரி ஒரிஜினல் ஃபார் கன்சைன்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அது தவறு. எல்லாம் நாளைக்கு ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்லி நாளைக்கு ஏதாச்சும் ப்ரொசீஜர் லேப்ஸ்னு சொல்லி மினிமம் பெனால்டி போடுறதுக்கு ப்ராப்பர் ஆபீசருக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டாம். அடுத்து HSN கோட், SAC கோட் 2க்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி பண்ண வேண்டும்? HSN கோடு வந்து குட்ஸுக்கு வரும் சார். சர்வீஸுக்கு பாத்தீங்கன்னா SAC கோடு வரும். நம்ம ப்ரீசீடிங் ஃபினான்ஷியல் இயர் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருந்தால் 4 டிஜிட் HSN கோடு, SAC கோடு யூஸ் பண்ண வேண்டும். நம்ம டர்ன் ஓவர் ப்ரீசீடிங் 1.5 கோடி to 5 கோடி இருந்தால் 2 டிஜிட் யூஸ் பண்ண வேண்டும். அதற்கு கீழே இருந்தால் நம்ம HSN கோட் 1.5 கோடிக்கு கீழே இருந்தால் மேண்டேட்டரி கிடையாது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு கண்டிப்பாக 8 டிஜிட் யூஸ் பண்ண வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்து பில் ஆஃப் சப்ளை செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் சி ஒன்லி எக்ஸம்ப்டட் குட்ஸ்க்கு தான் சார் கொடுக்கணும். அது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் எக்ஸம்ப்டட் குட்ஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டரே பண்ணலைன்னா எக்ஸம்ப்டட் குட்ஸ் பில் ஆஃப் சப்ளை போடக்கூடாது. கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான் போடணும். ஏன்னா செக்ஷன் 23ல எக்ஸ்க்ளூசிவா எக்ஸம்ப்டட் குட்ஸ் வித்தால் ஜிஎஸ்டிஆர்சி தேவை, ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டிஆர்சி எடுக்காம பில் ஆஃப் சப்ளை போடக்கூடாது. ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் பில் ஆஃப் சப்ளை போடணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்க கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான் போட வேண்டும். காம்போசிஷன் ஆப்ஷன் பண்றவங்களும் பில் ஆஃப் சப்ளை தான் போட வேண்டும்.
அதே மாதிரி நம்ம வந்து கன்சால்டேட் இன்வாய்ஸ், நம்ம ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கோம், ஸ்கேல் பென்சில் விற்கிறோம் அப்படின்னா 10 ரூபாய் ஸ்கேல் வாங்கினா இன்வாய்ஸ் போட்டு கழிக்க முடியாது. அப்ப கன்சால்டேட் இன்வாய்ஸா போடலாம். அது 200 வர்றதுக்கு மட்டும் கூட்டி போட்டு நம்ம கொடுக்கலாம். ஆனா அது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் கன்சால்டேட் இன்வாய்ஸ் கொடுக்க முடியும், ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்க கூடாது. சரி, நம்ம 10 ரூபாய் கால்பால் மாத்திரை வாங்குறாரு, அவர் இன்வாய்ஸ் வேணும் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வாங்குறவர் இன்வாய்ஸ் தேவையில்லை என்று சொன்னாலும் நம்ம அவர் அன்ரிஜிஸ்டர்டா இருந்து நம்ம டாக்ஸ் போடலைன்னா மட்டும்தான் கன்சால்டேட் இன்வாய்ஸ் பில் ஆஃப் சப்ளை செக்ஷன் 31(3) கிளாஸ் C கவர் ஆகும். நான் டாக்ஸபிள் சப்ளைக்கும் பில் ஆஃப் சப்ளை போடலாங்கிறாங்க ரூல் 49. போறீங்க பெட்ரோல் பங்க்ல போற ஒரு வேட்டாக்ல தான் வச்சிருப்பார், பெட்ரோலுக்கும் இதுக்கும், அதாவது டீசலுக்கும். அப்ப அவர் என்ன பண்ணலாம்னா அவர் ரூல் 49 சொல்றதுனால அவர் பெட்ரோல் டீசலுக்கும் வந்து பில் ஆஃப் சப்ளை போட்டுக்கலாம். அடுத்து இஷ்யூ, இதுல வந்து கேப்டன் மௌன விரதம், அவர் வாயில மாட்டிக்கிட்டாரு, அது அவரை தவிர மித்த ஆளுங்க ஆன்சர் பண்ணலாம். Mrs. Deluxe Limited has opted section 10 in the current financial year. It has approached you, advised whether mandatory for issue of tax invoice. You are required to advise him regarding same. Section 10 ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. வாய்ஸ் கிளியர் இல்ல, உங்க வாய்ஸ் கிளியர் இல்ல. கை தூக்கி இருக்காங்களா? இல்ல உங்க வாய்ஸ் இன்னொரு சொல்லிருங்க, கிளியர் இல்ல உங்க வாய்ஸ். புரியுதா? இப்ப அதான் Mrs. Deluxe Limited has opted section 10 in the current financial year. It has approached you, advised whether mandatory for issue of tax invoice. You are required to advise him regarding same. Deluxe Limited ஒரு கம்பெனி கரண்ட் பினான்சியல் செக்ஷன் 10 ஃபாலோ பண்றாரு. அவர் அட்வைஸ் கேட்கிறார் டாக்ஸ் கன்சல்டன்ட், நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கலாம். யார் ஆன்சர் பண்ணல? இல்ல பெருமாள் சார். இல்ல பண்ணல. பெருமாள் சார் கேக்குது. ஓகே ரைட். செக்ஷன் 10ங்கிறது காம்போசிஷன் லெவி, அவர் பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும். செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் C ரீட் வித் GST ரூல்ல சொல்றாங்க, cannot issue tax invoice instead of shall issue bill of supply. அடுத்தது கன்சால்டேட் இன்வாய்ஸ்னா என்ன? வேல்யூ ஆஃப் சப்ளை 200 அதுக்கு கீழே இருக்க வேண்டும், ரிசிபியன்ட் அன்ரிஜிஸ்டர்டாக இருக்க வேண்டும், அவர் தேவை என்றால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், தேவையில்லை தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. shall be issued for such supplies at the close of each day in respect of all such supplies. மெடிக்கல் ஷாப் காரு அவரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போட்டுட்டே இருக்காரு, வாங்குறவங்க எல்லாம் அன்ரிஜிஸ்டர்டு, அவங்க இன்வாய்ஸ் வேண்டான்ட்டாங்கன்னா அவர் ஒன் சைட் பேப்பர்ல நோட் பண்ணி 200 ரூபாய்க்கு கீழே வருதுங்கிறத கூட்டி அந்த கன்சால்ட் இன்வாய்ஸ் போட்டு கழிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் ஆபீசர் ஆடிட்ல இன்ஸ்பெக்ஷன்ல கேட்பாரு 200 ரூபான்னு எப்படி கூட்டினீங்கன்னு. என்னுடைய அம்பிள் ரெக்வஸ்ட், 200 ரூபாய்க்கு 7 பேருக்கு வித்து இருந்தாருன்னா 7 பேர் இதை கூட்டி அந்த ஒன் சைட் பேப்பரை குண்டூசியோ ஸ்டாப்லரோ போட்டு அந்த காப்பி ஆஃப் இன்வாய்ஸில் சேர்த்து வச்சு அட்டாச்மெண்ட் வச்சா நாளைக்கு நம்ம வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்றது ஈஸி. அடுத்தது வந்து இவங்க டேலிக்காரங்க ஏஎக்ஸ்என் ஒரு ஸ்லைடு போட சொன்னாங்க, அதனால போட்டிருக்கேன். டேலியில டவுட் அவங்க யூனிக் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. மிஸ்டர் வெங்கடேஸ்வரம் கோயம்புத்தூர், மிஸ்டர் சதீஷ்வரம் திருப்பூர் ஏரியா. அவங்க கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, மதுரை, சென்னை, கும்பகோணத்துல இருக்கு. இதுல டவுட்னா அவங்க அந்த ஸ்லைட்ல இருக்கு, நான் யூடியூப்லயும் வரும். அவங்கள மிஸ்டர் வெங்கடேஷையும் மிஸ்டர் சதீஷையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல இதுல என்ன பெரிய இதுன்னா நமக்கு அதாவது டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ரேட்ல கொடுக்குறாங்க, நிறைய ஃப்ரீயாவும் இந்த டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டூல்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. 2 இயர் ரெகன்சிலேஷனா யார் வேணும்னா வாங்கிக்கலாங்க சார். சரி, அடுத்தது இஷ்யூ. மிஸ்டர் கண்ணன் இஸ் ஹேவிங் ரீட்டைல் மெடிக்கல் ஷாப். மிஸ்டர் ராமன் பர்ச்சேஸ் கால்பால் டேப்லெட்ஸ் ஃபார் ₹28. மிஸ்டர் கண்ணன் இஸ் ரெக்வயர்ட் டு இன்வாய்ஸ் ஆர் நாட்? சார் கொஸ்டின் வந்து கண்ணன் ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு, ராமன்கிறவர் வந்து அவர் 28 ரூபாய்க்கு கால்பால் மாத்திரை வாங்குறாரு, கண்ணன் இன்வாய்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? யாரும் பேசலையா? சரி போயிடலாம். மிஸ்டர் ராமன் வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு வாங்கி அவர் வாங்கி விற்கிறாருன்னா அவருக்கு இன்வாய்ஸ் கொடுக்கணும். அவர் அன்ரிஜிஸ்டர்டு, அவர் கம்பல் பண்ணி இன்வாய்ஸ் கேட்டாருன்னா கொடுக்கணும். அதர்வைஸ் எண்ட் ஆஃப் தி டே இன்வாய்ஸ் மே பி இஷ்யூ. கன்சால்டேட் இன்வாய்ஸ்ல கொடுத்துடலாம். புரியலன்னா கேட்கலாம் சார். அடுத்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ரூல் 46
எஸ்இசட் கொடுத்தாலும் சரி, எஸ்இசட் டெவலப்பர் கொடுத்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் தான் போடணும். இதுல சப்போஸ் அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா சப்ளை மீன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு போடணும். இல்ல அவங்க எல்யூடி போட்டுக்காங்கன்னா சப்ளை மீன் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்டர் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு போடணும். சப்போஸ் அவங்க வந்து எஸ்இசெட்டுக்கு சப்ளை பண்றாங்கன்னா சப்ளை மீன் ஃபார் எஸ்இசெட் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி போடணும். எஸ்இசெட்டுக்கு அவங்க வந்து வித் எல்யூடி பண்றாங்கன்னா சப்ளை மீன் ஃபார் எஸ்இசெட் வித் எல்யூடின்னு போட வேண்டும். இது அந்த இன்வாய்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். இதுல 2-3 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஏஆர் வந்திருக்கு. இப்படி போடாதுக்காகவே டாக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். இந்த வார்த்தை மேல இல்லாததுக்காகவே டாக்ஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. பட் இது நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நாளைக்கு ப்ராப்பர் ஆபீசர் நம்ம சொல்லலாம் சார் ப்ரொசீஜர் லாப்ஸ் தானே, ஏன் டாக்ஸ்க்கு ப்ரொசீஜர் லாப் தான் மினிமம் 5,000-10,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க, அது வேஸ்ட் தானே. நமக்கு கண்ணுக்கு தெரியாம தப்பு பண்ணி பெனால்ட்டியோ இன்ட்ரெஸ்டோ கட்டா தப்பு இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்சே கட்டுறதுங்கிறது அவ்வளவு மனச்சாட்சிக்கு ஒத்துக்கப்படவில்லை. அடுத்து செல்ஃப் இன்வாய்ஸ். அந்த எஸ்இசெட் டெவலப்பர்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. எல்லாருக்கும் எஸ்இசெட் தெரியும், டெவலப்பர் யாருன்னு பார்க்கலாம். எஸ்இசெட் டெவலப்பர்ங்கிறது பாத்தீங்கன்னா எஸ்இசெட் பாத்தீங்கன்னா நம்ம கருமுத்தாம்பட்டி நம்ம பெருந்துறையில எஸ்இசெட் டெவலப்பர்னா இந்த சாஃப்ட்வேர் பாக்கெட் டெவலப் பண்ணுவாங்க, டெவலப் பண்றவங்க டெவலப்பர். அடுத்து செல்ஃப் இன்வாய்ஸ் போயிடலாம் சார். செல்ஃப் இன்வாய்ஸ் எப்போ போறோம்? செல்ஃப் இன்வாய்ஸை பொறுத்தளவு 9(3)ல நம்ம அக்ரிகல்ச்சர்ஸ்ல போய் வாங்குறோம்ல, அந்த கேஷ்யூ நட் அந்த மாதிரி டெண்டு லீவ் சில்கியான், அப்ப அக்ரிகல்ச்சருக்கு இன்வாய்ஸ் இருக்காது. அப்ப நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டா தான் அக்கௌண்ட் ஃபார் பண்ண முடியும், நம்ம ஐடிசி எடுக்க முடியும். அதோட பண்றதுல அவருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா பேமெண்ட் வவுச்சர் போட வேண்டும். பேமெண்ட் வவுச்சர் போடலைன்னா நம்ம பேமெண்ட் கொடுத்ததுக்கு ரெக்கார்டே இருக்காது சார். கொஞ்சம் மைக்ல வந்து ஹலோ ஹலோ பெருமாள் சார், விஜயண்ணாவுக்கு தான் கொஞ்சம் நீங்க மீட் பண்ணணும். விஜயண்ணா ஹலோ ஹலோ ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க விஜயண்ணா, சொல்லுங்கண்ணா. இப்போ எல்யூடி நான் எடுத்துட்டேன். சரி சார். நான் வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல பில் போடக்கூடாதா? எல்யூடி எடுத்துட்டா வித் பேமெண்ட் போடக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல, அது உங்க பிரியம். ஏன்னா கேஷ் லேஜ்ல அதிக பணம் இருக்கும், நீங்க ரீஃபண்ட் வாங்குறதுக்காக போட்டுக்கலாம். அப்படி எங்கேயும் செக்ஷன்ல எல்யூடி வாங்கிட்டா வித் பேமெண்ட் போடலாம் எங்கேயும் சொல்லலன்னா நல்லா போடலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு செக்ஷன்ல ரூல்ல அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச வரேன். அப்ப எனக்கு எப்போ தேவையோ சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். எல்யூடி எடுத்துட்டேன் விஜயண்ணா, சொல்லுங்க. எனக்கு தேவைன்னா வித் பேமெண்ட் போட்டுக்கலாம், இல்லனா வித்தவுட் பேமெண்ட் போட்டுக்கலாமா? 100% போட்டுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன்ல எங்கேயும் பிளாக்டு இருக்க மாதிரி தெரியல. ரைட். அவர் எனக்கு நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு, அவரே மண்டே அடிக்கிறார். சரி பெருமாள் சார், விஜய் நான் மைக்கை லாக் பண்ணுங்க, டிஸ்டர்பா இருக்கு. பெருமாள் சார் அவரே லாக் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது செக்ஷன் 9(3). ஹலோ, 9(3) பொறுத்தளவு நம்ம வந்து 9(3)ல வர்றது கண்டிப்பாக ஆர்சிஎம் செல்ஃப் இன்வாய்ஸ் போட வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர் போட வேண்டும். பேமெண்ட் வவுச்சரையும் GSTR1ல கண்டிப்பா காட்டணும் சார். GSTR1ல பேமெண்ட் வவுச்சர் மேண்டேட்டரி ரெட்டிங் கால ஒன்று இருக்கும். இன்வாய்ஸ், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர், அதுல எல்லாமே கண்டிப்பாக இன்வாய்ஸ் நம்பர், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர் காமிக்க வேண்டும். ரொம்ப பேர் காமிக்கிறது இல்ல. இதையெல்லாம் ப்ரொசீஜர் லேப்ஸ் என்று பின்னாடி ஆடிட்லயோ இல்ல இன்ஸ்பெக்ஷன்லயோ மினிமம் பெனால்டி போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 9(4) பொறுத்தவரை இப்போ வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் பர்சன் சொல்லல. ஜிஎஸ்டி வந்த புதுசுல 5,000 பெர் டே இருந்தது. அந்த 5,000 பெர் டேக்கு கண்டிப்பா செல்ஃப் இன்வாய்ஸ், பேமெண்ட் வவுச்சர் போட்டிருக்க வேண்டும். அடுத்து இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னா என்ன? ரூல் 46ல என்ன சொல்றாங்கன்னா, ரூல் 46 ஆர் 49(54) ஒருத்தர் வந்து டாக்ஸபிள் குட்ஸும் எக்ஸம்ப்டட் குட்ஸும் சேர்த்து வித்தாரு, ஆனா விற்கும் போது அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு விற்கிறாரு அப்படின்னா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை போடலாம்னு சொல்றாங்க சார். இதுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் இஷ்யூஸ். Mr. Ruben is having departmental store at Chennai. Mr. Kannan purchased a taxable commodity as well as exempted commodity from departmental stores. Mr. Ruben issued tax invoice, taxable product and bill of supply for exempted product. Is it correct or not? அவர ரூபான்ங்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு சென்னையில. அவர் கண்ணன்கிறவர் டாக்ஸபிள் கமாடிட்டியும் எக்ஸம்டட் கமாடிட்டியும்
பர்ச்சேஸ் பண்றாரு. அவர் டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து டாக்ஸபிள் கமாடிட்டிக்கும் பில் ஆஃப் சப்ளை எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட்டுக்கும் போடுறாரு. சட்டப்படி இது சரியா தவறா? விஜயநாராயணன் சிவபராசின் தவிர மித்தவங்க ஆன்சர் பண்ணலாம். சதீஷ் வந்து கரெக்ட்னு போட்டுருக்காரு. ஓகே, வேற அவ்வளவுதானா? போயிடலாம் அடுத்து. ஓகே, he may issue both or invoice கம் bill of supply. ரெண்டு தனித்தனியா வேணாலும் கொடுக்கலாம், இல்ல இன்வாய்ஸ் கம் bill of supply கொடுக்கலாம். தனித்தனியா கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. டாக்ஸபிள் இன்வாய்ஸும் எக்ஸம்ப்டட் bill of supply கொடுக்கலாம், இல்ல இன்வாய்ஸ் கம் bill of supply கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மேன் பவர் ஸ்டேஷனரி வேஸ்ட்னா ஒண்ணா வச்சுக்கலாம், இல்ல மேன் பவர் நிறைய இருக்கு ஸ்டேஷனரி நிறைய இருக்கு அப்படின்னா தனித்தனியா வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ரிவைஸ் இன்வாய்ஸ் இதுதான் சார் இன்னைக்கு முக்கியமான டாபிக்கே. இது மட்டும்தான் நிறைய இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு 6-7 சொல்யூஷன் போட்டிருக்கேன். 30 நாளைக்குள்ள பண்ணா என்ன, 30 நாளைக்கு அப்புறம் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு. ரிவைஸ் இன்வாய்ஸ்னா என்ன? செக்ஷன் 31 சப்செக்ஷன் 30 கிளாஸ் ஏ ரூல் 53 சொல்லுது, ஜிஎஸ்டி ப்ரொவிஷன் நெசசரி. A person who becomes eligible for registration has to apply for registration within 30 days becoming liable for registration. ஒருத்தர் அதாவது அவருக்கு வந்து ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சர்வீஸ் சார்ந்து 20 லட்சம் ரீச் பண்ணிடுறாரு, குட்ஸ் ஆயிருந்து 40 லட்சம் ரீச் பண்ணிடுறாருன்னா அந்த த்ரெஷோல்ட் லிமிட் ரீச் பண்ணோன்னு வித்தின் 30 டேஸ்க்குள்ள அவர் ஜிஎஸ்டி ஆர்சி அப்ளை பண்ண வேண்டும். எவரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் who has been granted registration with effect from the date of earlier than the date of issue of certificate of registration. நம்ம ஒரு டேட்ல அப்ளை பண்ணுவோம், அவர் ஒரு டேட்ல சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்ணுவார். அதுல எல்லாம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, கேஸ் ஸ்டடி பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவைஸ் இன்வாய்ஸ் எப்போ கொடுக்கலாம்னா, ஆல்ரெடி அவர் கமர்ஷியல் இன்வாய்ஸ் கொடுத்திருப்பாரு பிஎஃப் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க முன்னாடி. அதுக்கு பதில் ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்த பிறகு ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் என்று கொடுக்க வேண்டும். ஆல்ரெடி கொடுத்த கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ள கொடுக்க வேண்டும். ரிவைஸ்டு இன்வாய்ஸ் 1 மந்த்துக்கு மேல கொடுக்க முடியாது. ரிவைஸ்டு இன்வாய்ஸ் என்று ப்ராமினென்ட்லி இண்டிகேட் பண்ணியிருக்க வேண்டும். அதுல இதுக்கு எக்ஸாம்பிள் போட்ட கொஸ்டின் 1 கேஸ் 1 அப்ளிகேஷன் அவர் வந்து ரீச் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணிட்டாரு. அப்ப அதோடைய எக்ஸாம்பிள் வேற மாதிரி மாறுது. மிஸ்டர் ஏபிசி அண்ட் கோ சப்ளையர் ஆஃப் தென்காசி இஸ் லயபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் 1719. 1719ல அவர் 20 லட்சம் சர்வீஸ் ரீச் பண்ணிட்டார். 1719 அவர் ஜிஎஸ்டி ஆர்சி அப்ளை பண்ண வேண்டும். ஆனா 30 நாள் வரை அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக அவர் 25/7/19 ஜிஎஸ்டி ஆர்சி அப்ளை பண்றாரு. சார் கொஞ்சம் மைக் யாரும் பார்த்து பெருமாள் சார் அவர் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார், யாரோ டிஸ்டர்ப். அதாவது 25/7/19 அவர் அப்ளை பண்றாரு. ஏன்னா 30 நாள் டைம் இருக்கு. ஆனா 10/8/19 தான் ப்ராப்பர் ஆஃபீஸர் ஜிஎஸ்டி ஆர்சிய கிராண்ட் பண்றாரு. இப்ப இஷ்யூ ஏபிசி சப்ளையர் கம்பெனி 1/7 அன்னைக்கு 20 லட்சம் ரீச் பண்ணிடுறாரு. லயபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுறாரு. 30 நாள் டைம் இருக்கு. அதனால 25/7 அன்னைக்கு அப்ளை பண்றாரு. 10/8 அன்னைக்கு ஆர்சி வருது. இதுக்கு என்ன சிச்சுவேஷன்? அவரை வந்து அப்ப அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி 1/7/19 இருந்து கட்ட ஆரம்பிச்சிடணும். ஐடிசி 1/7/19 இருந்து எடுத்துக்கலாம். ஆனா 36 வரை இருக்க ஸ்டாக்க எடுத்துக்கலாம். பேக் இயர் 1 இயர்க்குள்ள இருக்கதாக இருக்க வேண்டும். ஜூலை ஆகஸ்டுக்கு 20ஆம் தேதி சக்சீட் 20ஆம் தேதி ஃபைல் பண்ணிவிட வேண்டும். ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்ப கொடுக்கலாம்? 1/7/19 இருந்து 9 ஆகஸ்ட் வரை அவர் போட்ட கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கு ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டும். ஆனா 10 செப்டம்பருக்கு முன்னால கொடுத்துட வேண்டும். 10 செப்டம்பருக்கு முன்னால 1/7/19 இருந்து 9/8/19 வரை போட்ட கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கு ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துட வேண்டும். ரெகுலர் இன்வாய்ஸ் ஆகஸ்ட் 10 இருந்து கொடுக்கலாம். இதுதான் சார். அடுத்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னா அவர் வந்து பர்ச்சேஸ் எக்ஸம்ப்டட் குட்ஸ் வந்து ஒரு நான் ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. சரியா? எக்ஸம்ப்டட் குட்ஸ் நான் ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. இப்போ அவர் கேக்குறாரு என்னன்னா, ஐ ப்ரிப்பேர் செல்ஃப் பாட் நோட், அதாவது பர்ச்சேஸ் பில் போடணுமா? அது அன்ரிஜிஸ்டர்ட் பில் பண்ணா கண்டிப்பா பில் ஆஃப் சப்ளை போட்டு தான் இன்வாய்ஸ். பர்ச்சேஸ் பில்ங்கிறது நம்ம வேட்டாக்ல பாட் நோட் இங்க பாட் நோட் பர்ச்சேஸே கிடையாது. பில் ஆஃப் சப்ளை போட்டு தான் அவர் இன்வாய்ஸ் கொண்டு வரும். பில் ஆஃப் சப்ளை தான் போடுவோம். சரி, ரைட்.
அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கண்டினியூ பண்ணி. அடுத்து கேஸ் 2. இதே ரிவைஸ் இன்வாய்ஸ்க்கு கேஸ் 2 இப்ப அவர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு. அதாவது இவர் என்ன பண்றாரு, 30 நாளைக்கு அப்புறம் தான் ஆர்சிக்கு அப்ளை பண்றாரு. ராமன் அண்ட் கோ சப்ளையர் ஆஃப் கோயம்புத்தூர், அவர் வந்து 1719 பழைய மாதிரி 20 lakhs வந்துருது. அவர் வந்து லயபிள் ஆயிடுறாரு. ஆனா அப்ளிகேஷன் 25/8 தான் போடுறாரு. அவர் 31/7 போட்டிருக்கு, 30 நாளைக்குள்ள போடல. அதாவது 1/7 லயபிள் ஆகிருது. அவர் அப்ளை பண்றது 25/8 தான். ஆனா ப்ராப்பர் ஆபீசர் எப்ப கிராண்ட் பண்றாரு, 10/9/19 தான் கிராண்ட் பண்றாரு. அப்ப அவருக்கு அதனால என்னென்ன பிரச்சனை? எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 10/9/19 தான். ஆனா அவுட்புட் டாக்ஸ் பேயபிள் லயபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் 1/7/19 ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா ஐடிசி கிளைம் 10/9/19 தான் எடுக்கலாம். அதே மாதிரி 1/7/19 9/9/19 வந்த பில்லுக்கு ஐடிசி எடுக்க முடியாது. அதே மாதிரி 9/9/19 கையில இருக்க ஸ்டாக்குக்கு எடுக்க முடியாது. ஏன்னா 30 நாள் கழிச்சு அப்ளை பண்ணதுனால 30 நாளுக்குள்ள அப்ளை பண்ணாதான் அந்த பழைய ஸ்டாக் இருக்கிறதுக்கு ஐடிசி எலிஜிபிள். 30 நாள் கழிச்சு அப்ளை பண்ணா அந்த 9/9/19 பிறகு தான் எடுக்க முடியும். அதே மாதிரி 3B பொறுத்தளவு லேட்டா பண்ணினாலும் ஜூலை செப்டம்பருக்கு 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அதாவது ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது 1/7 இருந்து 9/9 வரை. டாக்ஸ் இன்வாய்ஸ் 10/9 இருந்து கொடுக்க வேண்டும். இதுல காம்ப்ளிகேஷன் டவுட் நிறைய வரும், கேளுங்க சார், நான் சொல்றேன். சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் இருக்கா? டெபிட் நோட்டும் கொடுத்துக்கலாம், சப்ளிமெண்டரி இன்வாய்ஸும் கொடுத்துக்கலாம். ஒரு குவான்டிட்டி டிஃபரன்ஸ் 100க்கு 90 போட்டோம், இல்ல 100க்கு 110 போட்டோம்னா சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் கொடுத்துக்கலாம். வேல்யூ டிஃபரன்ஸ்னா டெபிட் நோட் தான் கொடுக்கணும், சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது. குவான்டிட்டி டிஃபரன்ஸுக்கு மட்டும் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸும், வேல்யூ டிஃபரன்ஸ்னா டெபிட் நோட் தான் கொடுக்க வேண்டும். சார் அந்த டெபிட் நோட்டுக்கு பீரியட் இருக்கு இல்லையா, அந்த எவ்வளவு நாள்ல இஷ்யூ பண்ணலாம், கிரெடிட் நோட்டுக்கு எவ்வளவு நாள், அதை பத்தி சொல்லுங்க. கிரெடிட் நோட்டுக்கு தான் பீரியட் இருக்கு, டெபிட் நோட்டுக்கு பீரியட் கிடையாது. அதாவது கிரெடிட் நோட்டை பொறுத்தவரை செப்டம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். ரைட்டா? அடுத்து நான் இப்போ வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இதோட முடிக்க போறேன், ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், அதனால ரொம்ப எடுத்துக்கலாம். நான் டைம் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துறேன். ரிசிப்ட் வவுச்சர். ரிசிப்ட் வவுச்சர்னா என்ன சார்? நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குவோம் எக்ஸ்போர்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ. அப்ப அந்த அட்வான்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிசிப்ட் வவுச்சர் கொடுக்க வேண்டும். அந்த ரிசிப்ட் வவுச்சரை கண்டிப்பாக நம்ம GSTR 1 ரிசிப்ட் வவுச்சர் காலத்தில் ரெட் மார்க் போட்டிருக்கோம், மேண்டேட்டரி காலத்தில் ரிசிப்ட் வவுச்சரை கண்டிப்பாக காமிக்க வேண்டும். சரி, ரிசிப்ட் வவுச்சர் அட்வான்ஸுக்கு அப்ப அந்த ரிசிப்ட் வவுச்சர்ல எப்படி சார் டாக்ஸை மென்ஷன் பண்றது? நீங்க 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஒர்க்கிங் போய் 9 CGST 9 HGST போட வேண்டும். சரி சார், எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி ஆர்டர் கொடுக்குது, ஆனா அது 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குது. கொடுக்கும்போது அந்த கம்பெனி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணணும் தெரியல. சப்போஸ் நீங்க சப்ளை பண்றது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவா, கர்நாடகாவா, தமிழ்நாடான்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன IGST போட்டு தான் ரிசிப்ட் வவுச்சர் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடுன்னு தெரிஞ்சா CGST HGST போட்டலாம். நம்ம எந்த ஸ்டேட்ல அவங்க வந்து மெஷினரி சப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம IGST போட்டு ரிசிப்ட் வவுச்சர் கொடுக்க வேண்டும். ரிசிப்ட் வவுச்சரில் 50,000 ரவுண்டா தான் கொடுப்பாங்க. கொடுத்தா நம்ம தான் ரிவர்ஸ் ஒர்க்கிங் போய் கண்டிப்பாக டாக்ஸ் பார்ட்டை ஒர்க் பண்ணி நம்ம ரிசிப்ட் வவுச்சரை 3Bல வந்து காட்டி டாக்ஸ் கட்ட வேண்டும். GSTR 1 ரிசிப்ட் வவுச்சரை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ரீஃபண்ட் வவுச்சர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர் கொடுக்குறோம். அப்போ சப்போஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் கேட்கறாங்க, அந்த ப்ராடக்ட் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸே தெரியாம இருக்கும், நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்ம 9 போறதா 18 28 அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியவில்லை என்றால் IGST 18ன்னு போட்டு காமனா கொடுத்துக்கலாம், தனித்தனியா போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க சார். ரீஃபண்ட் வவுச்சர்னா என்ன? நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், நம்மளால அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள பொருளை சப்ளை பண்ண முடியல, சர்வீஸை கொடுக்க முடியல அப்படின்னா ரீஃபண்ட் வவுச்சர் போட்டு அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம். ரீஃபண்ட் வவுச்சர் போடும்போதும் டாக்ஸை பிரிச்சு காட்டி போடணும். அந்த ரீஃபண்ட் வவுச்சரையும் GSTR 1 காலம் இருக்கு மென்ஷன் பண்றதுக்கு, மேண்டேட்டரி காலம், ரெட் காலம், அதில் கண்டிப்பாக ரீஃபண்ட் வவுச்சர் நம்பரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டும். பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சர்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து RCMல பர்ச்சேஸ் பண்றோம், அப்போ நம்ம வவுச்சர் போடுறது அக்னாலஜ்மெண்ட். இந்த பேமெண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்டை வாங்குறதுனால ஒரு GSTல அக்னாலஜ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக பேமெண்ட் வவுச்சர் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ங்கிறாங்க. இந்த பேமெண்ட் வவுச்சரையும் கண்டிப்பாக GSTR 1 மேண்டேட்டரி காலம் ரெட்டிக்கல் காலத்தில் கண்டிப்பாக
நீங்கள் காண்பிக்க வேண்டும். இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் போயிடலாங்க சார். நானே சொல்லுங்க மிஸ்டர் சிவபிரகாஷ், சீனியர் கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. சரி சார். இப்ப சார் உங்க சவுண்ட குறைச்சு வைங்க, எக்கோ அடிக்குதுங்க. இப்ப ஒரு நிமிஷம். உங்க இது இருக்குல்ல சார், பேமெண்ட் வச்சிருக்கோம், செல்ஃப் இன்வாய்ஸுக்கும் ஏதோ பின்னாடி கை ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம். செல்ஃப் இன்வாய்ஸ்ங்கிறது நம்ம ஐடிசி எடுக்கக்கா நம்ம ரெடி பண்ற டாக்குமெண்ட்ஸ். இதுல வந்து நம்ம ரெகுலரா இன்வாய்ஸ் வச்சிருக்கோம்ல, இன்வாய்ஸ்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்ளிகபிளா நாட்டான ஒரு காலம் இருக்கும். அந்த ஆர்சிஎம் எஸ்ன்னு போட்டுக்கிட்டு செப்பரேட் சீரியல் நம்பர் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஐடிசி எடுக்கிறதுக்கு இப்ப சிவபிரகாஷ் உங்க மைக்க மீட் பண்ணிடுங்க, நான் ஆன்சர் பண்ண முடியும். மைக்க மீட் பண்ணுங்க. பண்ணிடுறேன் நீங்க பேசுங்க. அதாவது செல்ஃப் இன்வாய்ஸ்க்கு ஃபார்மட் எங்கேயும் கிடையவே கிடையாது. நம்ம எதுக்குமே இன்வாய்ஸ் எதுக்குமே ஃபார்மட் இல்ல, மேண்டேட்டரி இருக்கணும் தான் சொல்லியிருக்கேன், ஃபார்மட் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ செல்ஃப் இன்வாய்ஸ் எதுக்குன்னா நம்ம ஐடிசி எடுக்கணும். ஐடிசி எடுக்கிறதுக்காக நம்மளே ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்றதுதான் செல்ஃப் இன்வாய்ஸ். பேமெண்ட் வச்சிருக்கும் 27 ஐட்டம் இருக்கு மேண்டேட்டரியா, யார் ரிசிபியன்ட் யாரு கொடுக்குறவங்கன்னு சொல்லி அந்த காலம் மட்டும்தான் மேண்டேட்டரி காலம் உடைய. There is no format prescribed in GST Act as per my language, my knowledge. சார் இப்போ எம்ஜி கோதண்டராம் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கோதண்டராம் சார் வந்திருக்காரா? ஆமா. ஓகே ஓகே சார் பேசுறீங்களா சார் கோதண்டராம் சார்? ஹலோ. இப்ப அவங்க क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, there appears to be no scope for issue of supplementary invoice in GST. ஓகே? அதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Don't you think it will be misdeclaration of quantity in original invoice and e-way bill னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியல. அதாவது question வந்து there appears to be no scope for issue of supplementary invoice in GST. Okay? Okay, சரி. If done, don't you think it will be misdeclaration of quantity in original? Is it okay? Okay, no problem, sir. You continue. Please continue, sir. இல்ல புரியல. இல்ல கோதண்டராம் சார். Yes sir, continue. கோதண்டராம் சார் லைன்ல இருக்காரு. பேர் சொல்லுங்க சார். Yes sir. என்னதுக்குனால நாங்க சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் பண்ணால இது குவாண்டிட்டி டிக்ளரேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெபிட் நோட்ல கொடுத்தால it will be having a original invoice number itself and it is allowed under the law, not only due to valuation for any discrepancy. Okay. It will be only the price that is going to be varied, whether it is number or not. So when there is no such document like supplementary invoice, we get into trouble. Is it not wise to have a debit note or credit note, as the case may be, and overcome this problem? That's my request. Kindly check. You are a legend, sir. I will accept your opinion. No issue, sir. Actually, my one more value addition point, sir. If you are issuing debit note or credit note, there is no value difference, only quantity difference. How can you adjust through debit note, credit note in quantity, sir? Kindly suggest, sir. Hello. Yeah. I agree. There you can indicate it as not only valuation. If there is no value difference, then you can show only quantity difference and adjust it through debit note. That will be better. Okay, sir. There need not be any value reduction. Debit or credit note or some note you can give rather than to supplementary invoice. Okay. What happens? This once you issue supplementary invoice, they will try to investigate and look in whether you are regularly issuing supplementary invoices. That gets into your trouble. You have to have a separate serial number. As per your advice, without the value, we will issue a debit note. I'm right, sir? No problem. Absolutely. That will be the right method to be within the framework of law. Okay, sir. Okay, I'll oblige. Right. I'll oblige, sir. Okay, sir. Okay. Thank you. Thank you. I am also very happy. Okay, You're sir. Speaking very well. We are proud of you. Well, with your blessing, sir. With your blessing, sir. Yeah. Okay. பெருமாள் சார், வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா சார்? வேற இல்ல. அவ்வளவுதான், நான் முடிச்சிடலாமா? இல்ல, இன்னொரு 10 நிமிஷம் கேக்குறேன்னு கேட்கணும். வள்ளியப்பன் சார் கேக்குறாரு. வள்ளியப்பன் சார் சொல்லுங்க. வள்ளியப்பன் சார் क्वेश्चन ப்ளீஸ். வள்ளியப்பன் சார் மைக் ஆன் பண்ணிக்கங்க. சார் இந்த செல்ஃப் வவுச்சர் போறோம் சார், இது
RCM purchase from unregistered dealer. செல்ஃப் இன்வாய்ஸா பேமெண்ட் வச்சரா? செல்ஃப் இன்வாய்ஸ். ஓகே சொல்லுங்க. அந்த செல்ஃப் இன்வாய்ஸ்லயே பார்ட்டிங்க என்ன பண்ணிடுறாங்க, பார்ட்டி கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. சார் செல்ஃப் இன்வாய்ஸ் கம் பேமெண்ட் வச்சர்னு வச்சுக்கலாமா சார்? அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி ஆக்ட்ல இருந்து கிடையாதுங்க சார். அதான் செல்ஃப் இன்வாய்ஸ் ஏன்னா அவங்க அதான் போட முடியல, எங்கயாவது வாங்கிடுறாங்க, அப்ப விட்டு போகுது சார், அதனால அதிலே கையெழுத்து வாங்கிடுறாங்க. இல்ல அது வந்து தவறுங்க சார். எனக்கு தெரிஞ்சு as per the ஜிஎஸ்டி ப்ரொவிஷன் நீங்க தான் புதுசா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை மாதிரி செல்ஃப் இன்வாய்ஸ் கம் பேமெண்ட் வச்சுன்னு புது டாக்குமெண்ட் உருவாக்குறாங்க. அது வந்து வேண்டாம் சார். நாளைக்கு நமக்கு ஆடிட்லயோ வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதோ ப்ராப்பர் ஆஃபீஸரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க செல்ஃப் இன்வாய்ஸ்க்கு நீங்க ரெடி பண்றதுல அவங்க எப்படி சார் கைது போட முடியும்? இல்ல ஸ்கிராப் பண்றப்ப பார்ட்டி கொண்டாந்து போடுறாங்க, பில்லுலயே கையெழுத்து வாங்கிடுறாங்க. இல்ல சார், அது வந்து அவங்க இன்டர்னல் மெமோ மாதிரி வேணா வச்சுக்கலாம். நம்ம ஜிஎஸ்டி ரெக்கார்ட் படி அவங்க வந்து ஸ்கிராப் அவங்க போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பில் ஆஃப் சப்ளை போட்டு வேணா உள்ள கொண்டு வந்துக்கலாம் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு பதில். ஏன்னா அவங்களுக்கு பில் கிடையாதுன்னு. என்ன எப்படி செல்ஃப் இன்வாய்ஸ் பேமெண்ட் வச்சது சார் மேண்டேட்ரி எனக்கு தெரிஞ்சு ப்ரொவிஷன் படி. பட் நம்ம வேண்டாம், அது வந்து நீங்க உங்க அசஸியை கன்வின்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு பிரச்சனை வருதுன்னா ஸ்கிராப் வந்து டாக்ஸ் எவோபரேஷன் ப்ராடக்ட் நாளைக்கு கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க அசஸியை கன்வின்ஸ் பண்ணி சார் இது மாதிரி வேண்டாம், பின்னாடி பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றது பெட்டர் சார். இன்னொன்னு சொல்லுங்க சார். இந்த ஆர்சிஎம்ல ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. ஆர்சிஎம்ல ரெஜிஸ்டர்ட் ஜிடிஏ வந்து இன்வாய்ஸ் போடுறாங்க, அது வந்து நம்ம 2A ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி. ஆர்சிஎம் பேயபிள் பை ரெசிபியன்ட் நம்ம பண்ணணும். சரி. ஆனா அது வந்து அந்த லிமிட்டுக்குள்ளார இருந்தா கட்ட வேண்டியது இல்ல சார். இல்ல அது எப்படின்னா கரெக்ட். அவர் கொடுக்கும் போது நீங்க வந்து பார்ட் லோடா வந்துச்சுன்னா 750 ரூபாயோ அது கீழே இருந்தா நீங்க ஆர்சிஎம்ல கட்ட வேண்டாம். அவர் இன்வாய்ஸ் பண்ணிடுறாங்க, இன்வாய்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுறாங்க, அது பண்ணட்டும், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து அந்த அவர் வந்து கன்சைன்மெண்ட் நோட் கொடுத்துருக்காருல வவுச்சர்ல இல்ல கன்சைன்மெண்ட் நோட் இருந்தால் தாராளமா கட்ட மாட்டாங்க. நம்மளோட 2A ரிஃப்ளெக்ட் ஆகுது. இல்ல 2A வந்தது பூரா சப்போஸ் வேற ஒருத்தர் கூட தப்பா போட்டிருப்பாரு உங்க ஜிஎஸ் நம்பர் போட்டு, அதனால 2A வந்ததுனால உங்களுக்கு அது எடுத்துக்க முடியுமா? அப்படி நீங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை பொறுத்தவரை பார்ட் லோடா இருந்து கேட்டியில வருது 50 லோடு, உங்களோட ஒரு பார்ட் லோடா இருந்தா 750 ரூபாய் கீழே இருந்தால் நீங்க ஜிடிஏ கட்ட வேண்டாம். இல்ல உங்க லோடு ஃபுல் லோடா வருது ஒரே லாரியில ஏத்தி 1500 ரூபாய்க்கு கீழே இருந்தால் கட்ட வேண்டாம். அதை ஃபாலோ பண்ணி நீங்க 2A வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்க அது எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை என்னைய பொறுத்தளவு. சார் அடுத்த தஞ்சாவூர் ரவிச்சந்திரன் பேசணுங்கிறார். சொல்லுங்க ரவி சார், வாங்க சார் ப்ளீஸ். ரவி சார் வாங்க. அவர் கோட்லாம் போட்டு வருவாங்க சார். குட் ஈவினிங் டு ஆல் சார். ரொம்ப எக்ஸலென்ட்டா ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. நடுப்புற உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க சார் பாப்போம். क्वेश्चन கேளுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. क्वेश्चन இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இன்வைட் பண்ணதுக்காக உங்கள்ட்ட ஒரு சரி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. சார், ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் தஞ்சாவூர் தமிழ்நாடு ஜாயின்ட்லி வித் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சவுத் ஜோன் பிக்கப் டைம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். ஃப்ரீ தமிழ் செமினார் வெபினார் வந்து இலவச தமிழ் இணையவழி டெய்லி நடத்திட்டு இருக்கோம். நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுல நாளைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம்ல சாயந்தரம் 7 to 8 மணிக்கு மரியாதைக்குரிய பெருமாள் சார் அவர்கள் வந்து ஆர்வி பெருமாள் சார் அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்து நாளைக்கு டாக்ஸ் பிராக்டிஷனர் சார்பா வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்கிற இந்த நேரத்தில் நான் பெருமையா தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய டாபிக் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிகார்டிங் த ஜிஎஸ்டி விஷயமா அவர் நாளைக்கு எடுக்கிறாரு. அதை உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற பெருமையுடன் தெரிவிக்கின்றேன். அதே போன்று நாளை மறுநாள் வந்து சேது சார் அவர்கள் வந்து எக்ஸம்டட் அண்டர் ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாபிக்ல அவரும் வந்து அந்த ப்ரோக்ராம்ல எடுக்கிறாங்க, தமிழ்ல எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ இங்க உள்ளவங்க அனைவரும் வந்து அந்த பிக்கப் டயத்துல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்துல நான் உங்களை இன்வைட் பண்றேன். இந்த பிக்கப் டைம் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் டைட்டில் வி கால்டு பிக்கப் டைம். தி நேம் இட் செல்ஃப் implicitly saying you could pick up the tax knowledge as early as possible. We are facilitating the time every day 7 PM to 8 PM because we should not disturb our other Zoom meeting times. We are watching Zoom mainly every day all over India. Zoom meetings are trained by only CA advocates,
not for tax practitioners. In history of India, we are proud to inform that our Zoom meeting will be conducted by our tax practitioners upcoming 8 programs out of 10 programs. In this history of India, we are the only federation who are conducting Zoom meeting in our regional Tamil language at South Zone first. So நான் இந்த பிக்கப் டயத்துக்கு நீங்க எல்லாம் அனைவரும் வரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மரியாதைக்குரிய 2 ஜாமவான்கள் PS அகாடமி நடத்தி கொண்டிருக்கின்ற ஜாமவான்கள் RVP பெருமாள் சாரும் சேது சாரும் நாளை மறுநாள் நடத்த இருக்கின்ற அந்த பிக்கப் டைம் ப்ரோக்ராமுக்கு நீங்க எல்லாம் வரணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாரும் எங்களை பிக்கப் பண்ணிக்கங்க, ஆனா கிக்கப் பண்ணிடாதீங்க. யூடியூப்ல ஒரு ரெக்கார்ட் ஆகும் வேண்டாம். இதுக்கு வாங்க. வேற யார் क्वेश्चन கேட்கல? ஓகே. இதுகாரும் எங்களது கிளாஸைக்கு கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்று நான் வணக்கம். வள்ளி தேவசனத முருகப்பெருமான் அருளாலே எல்லா வளங்களும் பெருக வேண்டும், கொரோனா ஒழிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாட் ஆப் தேங்க்ஸ் பை மிஸ்டர் ஆர்வி பெருமாள். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் பத்தி சொன்னீங்க, சொல்லுங்க மேடம். அது என்ன குவாண்டிட்டி டிஃபரன்ஸா சார்? அதான் மேடம், நான் இப்ப சொன்னேன் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் லெஜெண்ட் கோதண்டராம் சார் ஒப்பீனியன் சொன்னாங்க. நான் இப்ப ரெண்டே உங்களுக்கு சொல்றேன். சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ்னா நீங்க 100 பொருள் போட்டு நீங்க அனுப்பிடுறீங்க மேடம். உங்களுக்கு நாளைக்கு அங்க போய் சேர்ந்தானே தெரியுது 90 தான் இருக்குன்ட்டு. ஆமாங்க சார். அப்ப அவ என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி நம்ம இன்வாய்ஸ் கிழிச்சிட்டு வேற புது இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது சட்டப்படி. அப்ப என்ன பண்ணேன்னா நான் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் கொடுக்கல, ஏன்னா வேல்யூ டிஃபரன்ஸ் இல்ல கொடுக்கலாம். ஆனா வந்து நம்ம லெஜெண்ட் கோதண்டராமன் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் போட்டா நாளைக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா பிராக்டிகலா டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, அவங்களுக்கு அனுபவம், என் வயசு சாரோட அனுபவம், அதனால அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். சார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா டெபிட் நோட் வந்து வேல்யூ டிஃபரன்ஸுக்கு வேல்யூவே இல்லாம கொடுக்க யோசிச்சேன். அதுக்கு சார் என்ன சொல்றாங்க, வேல்யூ 0ன்னு போட்டு கொடுங்க, அப்போ டெபிட் நோட் கிரெடிட் நோட்டை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ சார் சொன்ன இன்னையில இருந்து அதுதான் என்னுடைய ஃபாலோட ஆன்சர். நீ எங்க போனாலும் எனக்கு ஜிஎஸ்டி வந்தப்ப 400வது கிளாஸ் என்னதான் இருந்தாலும் கரெக்ட் தான். பட் என்னுடைய கிளையண்ட் என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஜாப் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களா, இவங்க ஒரு சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் போடுறாங்க, அவங்க ஒரு சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் போட்டு கொடுக்குறாங்க, டேலி ஆகிற மாதிரி சொல்றாங்க. தப்பு. ஜாப் ஒர்க்கு அதுதான். ஜாப் ஒர்க்கை பொறுத்தளவு நீங்க ஜாப் ஒர்க்கு போகும்போது டெலிவரி செலானும் இவே பில்லும் போட்டு ஜாப் ஒர்க் கொடுக்கணும். அவங்க திருப்பி ஜாப் ஒர்க் முடிச்சு கொடுக்கும் போது திருப்பி டெலிவரி செலான் பிளஸ் இவே பில் அவங்க ஜாப் ஒர்க் பண்ண சார்ஜஸ் இருக்கும்ல, அது சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ்ங்கிறதுக்கு ஜாப் ஒர்க்கு சம்பந்தமே இல்ல. ஆனா பட் எங்காலங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல ஃபைல் பண்ணாம விட்டுட்டேன் சார். அது சரி, அது வந்து இப்ப ஃபைல் பண்ணல, பேமெண்ட் வந்து டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் ஃபுல் அந்த நாங்க சொன்ன சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் 100 போட்டு குவாண்டிட்டி டெபிசிட் வந்தா குவாண்டிட்டி அது மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. அதுக்காக தான் கோதண்டராம் சார் சொல்லியாச்சு. சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் மறந்தாச்சு. ஒன்லி டெபிட் நோட் கிரெடிட் நோட் தான். கரெக்ட்டா? ஓகே 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 சார். உங்க டிரான்சாக்ஷனுக்கும் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் சம்பந்தமே இல்ல. அவங்க எங்க ஆளுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைக்குதுன்னு அர்த்தம், இல்ல லிட்டிகேஷன் வருதுன்னு அர்த்தம். இல்ல you have to thank God. நான் அதை எடுத்துக்கல, அந்த ஃபைல் எடுத்துக்கல. என்னன்னா சப்ளிமெண்டரி இன்வாய்ஸா நான் கணக்குல எடுத்துக்கல. ரைட் மேடம், இத பர்சனலா என்கிட்ட பெருமாள் சார்ட்டே பேசுங்க. ஃபோரத்ல ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே थैंक यू சார். थैंक यू. பிரகாஷ் லைன்ல இருக்காருங்க சார். வணக்கம் சார். பிரகாஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ். சார் ஒண்ணுங்க சார், ஒரு சின்ன ஒரு காரணம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இப்போ புரியல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் சார், கேக்குதுங்களா சார்? எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். சரி, இப்போ என்னன்னா சார், நாங்க வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றோம். நாங்க டைரக்டா இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணது டைரக்ட் இன்வாய்ஸ்ல போயிடுது. சரி, வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க டைரக்டா எங்க கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிடுறோம் குட்ஸ். இல்ல நீங்க சொல்றது என்னன்னா நீங்க வந்து குட்ஸ் வெளிநாட்டுல இம்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்ணி நாங்க சேல் பண்றோம் ஒரு விதமானது. சரி, டைரக்டா இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். சரி, கேஸ் என்னன்னா டைரக்டா இம்போர்ட் பண்ணி அது அப்படியே கஸ்டமருக்கே போயிடுது. டைரக்டா குட்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு பே பண்ணி அவங்க எடுத்துக்கறாங்க. அப்ப அதாவது உங்க இம்போர்ட் எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க? இப்ப தைவான்ல இருந்து பண்றோம் சார். தைவான்ல இருந்து டெல்லி சப்ளை பண்றோம். சைனால இருந்து டைரக்டா டெல்லிக்கு போயிடுது. டெல்லி கஸ்டமர் டைரக்டா கஸ்டமருக்கு பே பண்ணி குட்ஸ் எடுத்துக்கறாங்க.
அப்ப நீங்க எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரை? எங்களுடைய ஒரு கோட் பண்ற ரேட் இந்த கோட்ல அவங்க வித்துருவாங்க. எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 ரூபா பொருளை வந்து 5 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டைரக்டா கஸ்டமர் வித்துருவாங்க 5 ரூபா. இல்ல நான் முதல்ல கொஸ்டின், அதாவது நீங்க இம்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பொருள் வர்றது இல்ல, டைரக்டா டெல்லிக்கு போயிடுது, கஸ்டமருக்கு போயிடுது. சரி. இப்போ உங்க டவுட் வந்து இன்வாய்ஸ் எப்படி போறதுன்னா, இல்ல கமிஷன் எதுக்கு இங்க கொண்டாந்து குழப்பறீங்க? கமிஷன் குழப்பல சார். ஆக்சுவலி என்னன்னா கிளியரா சொல்லிடுறேன். இப்போ நாங்க வந்து இம்போர்ட் பண்றோம் சார். இம்போர்ட் பண்ணி டைரக்டா கஸ்டமர் விற்கிறோம். அது டைரக்டா நாங்களே பர்ச்சேஸ் 10 ரூபா வித்து 5 ரூபா இன்வாய்ஸ் பண்ணிடுறோம். அது கிளியரா போயிடுது, ப்ராப்ளம் இல்ல. இப்போ நாங்க என்ன பண்றோம், கஸ்டமருக்காக ஒரு 10 ரூபா பொருளை 5 ரூபா சொல்லிட்டு கோட் பண்றோம். 5 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் வந்து கஸ்டமருக்கு போகுது. கஸ்டமர் பே பண்ணி கூட்டு எடுத்துடுறோம். அது ஒரு பொருளோட விலை 10 ரூபா தான். அந்த 5 ரூபா வந்து எங்களுக்கு இன்டர்மீடியட் கமிஷன். அது நாங்க அவங்களுக்கு டைரக்டா லிங்க் பண்ணா 5 ரூபா கமிஷன் இருக்கு. இந்த கமிஷனுக்கு நாங்க வந்து இன்வாய்ஸ் போடும்போது டிடிஎஸ் கட் பண்ணணுமா, ஆர்சிஎம் மெக்கானிக்ஸ்ல போடணுமா இல்லனா? இல்ல நீங்க கமிஷன் தான இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க அவருக்கு. கமிஷனாவோ அந்த வாட் எவர் டிஃபரண்ட் கமிஷன் இல்ல வாட் இஸ் தி நேச்சர் வாட் எவர் மேல அது ஒரு குழந்தை போறதா பேர் வைக்கணும்ல, கமிஷன் வைக்கணும், சேல் ஏதோ ஒரு பேர் வைக்கணும்ல அந்த சேல்ஸ் கமிஷன். அப்ப கமிஷனுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு பில் பண்றீங்களா? யாருன்னா தட் இஸ் எங்களுடைய சப்ளையர் வந்து ஃபாரினர்ஸ், அவனுக்கு பில் பண்ண முடியாது. இந்த 0.5% போக முடியாது. உங்க ரிசிபியன்ட் வந்து ஃபாரினர்ங்கறீங்க, சப்ளையர் வந்து ஃபாரினர். இல்ல சார், கமிஷன் நீங்க தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணனும். நாங்க இன்டர்மீடியேட் சார். நாங்க இன்டர்மீடியேட். ஓ, இன்டர்மீடியேட் சர்வீஸா? இன்டர்மீடியேட் சர்வீஸ். சரி, அத நம்ம நீங்க என் மொபைலுக்கோ பெருமாள் நம்பருக்கோ கூப்பிடுங்க. ஏன்னா இப்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. சரி சார், திருநெல்வேலியில இருந்து ஏதாவது பேசணுமா சார்? வைரவநாதர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்களே. ஹலோ, அருணாச்சலம் சண்முகன் ஒருத்தர் இருக்காங்க, வைரவநாதன் சார் ஆபீஸ். சொல்லுங்க சார். சார் இல்ல சார் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றது மட்டும் தான் சார், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, थैंक यू சார். थैंक यू சார். டைம் ஆயிடுச்சு. வேற யாரும் அர்ஜென்ட் கோரினா கேட்கலாம், இல்ல நம்ம மொபைலுக்கு இல்ல மெயில் பண்ணலாம் சார். நம்ம மொபைலுக்கு எதுக்கு கூப்பிடுங்க. இன்வாய்ஸ் நம்பர் கையில எழுதலாமா சார்? கையில எழுதவே கூடாது. இல்ல யாரு மணிகண்டன் திருப்பூர், இன்வாய்ஸ் நம்பர் ஒன்லி ப்ரீ பிரிண்டட் ஆக இருக்க வேண்டும். இல்லைனா இன்வாய்ஸ் நம்பர் கையில எழுதலாமா, நீங்க கேட்கலாமா? ரைட், ஓகே சார். எல்ஓடில வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல வந்து எல்ஓடி நம்பர் மேண்டேட்டரியா இல்லையா சார்? என்னைய பொறுத்தவரை அந்த எல்ஓடி ஏஆர் நம்பர் பிரிண்ட் பண்ணா வழியில ஸ்குவாடோ செக் போஸ்டோ பிடிச்சா தப்பிக்கிறது ஈஸி. இல்லைன்னா இல்லைன்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அசாச்சி எழுப்புவாங்க, தூக்கம் கெட்டு போயிடும். ஏஆர் நம்பரை மென்ஷன் பண்றது நல்லது. ஓகே, பெருமாள் சார் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. டைம் ஆயிட்டு வெளியே வந்துடும். பிஎஸ் அகாடமி சார்பாக இது நேரம் வரை நீங்கள் அனைவரும் எங்களுடன் ஒத்துழைத்ததற்கு நாங்கள் மிக்க மிக்க நன்றியாக இருக்கிறோம். அடுத்த முறை உங்களுக்கு என்ன தலைப்பில் என்ன வேண்டும் என்ற அது எல்லாம் எங்களுடைய பிஎஸ் அகாடமி வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தால் அது குறித்தும் நாங்கள் பரிசீலிக்கிறோம். அது அந்த தலைப்பு வந்து மிக பொருத்தமாகவும் மிக தேவையாகவும் இருந்தால் உடனடியாக அது நடத்தப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.